கர்த்தர் நல்லவர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதில் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் ஒரு விசை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுலேயே சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ரட்சிக்கப்பட நாம் ஏதாவது செஞ்சோமா? ஹலோ, ரட்சிக்கப்பட நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண வந்தேனே, நான் சர்ச்சுக்கு 3 நாள் உபவாச கூட்டத்துக்கு வந்தேனே. இல்லை, நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னு சொல்ல. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வந்ததுனால ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பை அவர் உண்டாக்கி வச்சதுனால தான் நீங்கள் வந்தீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பை அவர் உண்டாக்கி வச்சதுனால தான் நீங்கள் வந்தீங்களே தவிர நீங்கள் வந்ததுனால ரட்சிப்பை உண்டாக்கல. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், அவர் ரட்சிப்பை உண்டாக்கி வச்சதுனால தான் நீங்கள் வந்தீங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்ததுனால ரட்சிப்பை உண்டாக்கலை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய கோப ஆக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ளணும்னா ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ரட்சிப்பு ரொம்ப அவசியம். இப்போ நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம். நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? நம்ம ஏன் தரிசனத்துக்காக வாழணும்? நம்ம ஏன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்? நம்ம ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? நம்ம ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்? அல்லேலூயா. இப்படி கூட கேட்கலாம். அதை இதெல்லாம் ஏனாக்க தேவ கோப ஆக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ கோப ஆக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ளணும் அப்படின்னா நாம ரட்சிக்கப்பட வேண்டும். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக அதை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எப்படி தேவ கோபாக்கினை மனுஷங்க மேலே வந்துச்சு? மறுபடியும் கேட்குறேன், எப்படி தேவ கோபாக்கினை மனுஷங்க மேலே வந்துச்சுங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். உங்களுடைய கவனம் எங்கேயும் சிதறாமல் இருப்பதாக. இது ரொம்ப முக்கியம். ஆமென். இதை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ, இதை எந்த அளவுக்கு சரியாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். இது வெறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கிடையாது. இப்போ கர்த்தர் உங்களோட பேசுறது உங்க வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வாழ வைக்கும்படிக்கு, நன்றாக வாழ வைக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம் தேவ கோபாக்கினை எப்படி நம் மீது வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 2, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும்
புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்துல தேவன் படைத்தது எல்லாமே என்னவாக இருந்தது அப்படின்னா நல்லதாகவே இருந்துச்சு இல்லைங்களா? ஒவ்வொன்றையும் படைக்கிறாரு, அதை நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அவர் படைத்த எல்லாமே எப்படி இருந்துச்சுங்க? நல்லதா இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு, நல்லதா தானே இருந்துச்சுங்க. ஏதேன் தோட்டத்துல நல்லதை தவிர வேற எதுவுமே, எதுனாலும் சத்தமா பேசுங்க. ஏதேன் தோட்டத்துல நல்லதை தவிர வேற எதுவும், சத்தமா, ஐயோ நல்லா உற்சாகமா தான் பேசணும். சரி, இப்ப ஏதேன் தோட்டத்துல எல்லாமே நல்லதா இருந்துச்சா இல்லைங்களா? எல்லாமே நல்லதா தானே இருந்துச்சு. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒன்னு சொல்றார். என்னன்னு? எப்பா, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே, இப்பதான் சொன்னேன், மறுபடியும் போக வைக்காதீங்க, சத்தமா சொல்லுங்க. புசிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை, இருங்க இருங்க இருங்க, டக்குன்னு போகக்கூடாது, அங்க நிக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்கவே புசிக்காத, அதை புசிக்கும் நாளில் சாகவே. இப்ப ஏதேன் தோட்டத்துல நல்லது மட்டும் இருக்குதா, தீமையும் இருக்கிறதா? முதல்ல என்ன சொன்னீங்க? இப்ப ஏதேன் தோட்டத்துல என்னவும் இருக்கு, சரி. இப்போ தீமை எது? தீமை ஏதேன் தோட்டத்துல இருக்கிற தீமை என்னது? கனிதான் தீமைங்களா? அந்த கனியை புசிச்சா அப்படி ஒரு தீமை இருக்கும்னு நமக்கு தெரியுமாமா. அந்த கனியை புசிக்கலைன்னா அப்படி ஒன்று இல்லைன்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். இருக்கிறீங்களா? இப்போ ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்மை மட்டும்தான் தெரியும். புரிஞ்சுக்கிறீங்களா? நன்மை மட்டும்தான் தெரியும். தீமை எதுன்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னும் அவங்க அந்த கனியை புசிக்கல. அந்த கனியை புசிச்சுட்டாங்கனாக்க மட்டும்தான் அவர்களுக்கு தீமை எது நன்மை எதுன்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு வெறும் நன்மை மட்டும்தான் தெரியும். அப்ப ஏதேன் தோட்டத்துல ஒரு தீமை இருக்குது. தீமை இருக்குதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், அந்த தீமை என்னது? இதுதான் சொன்னேன் போன வாரம் வந்தவங்க அமைதலா இருங்கன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த தீமை என்னதுன்னா பிசாசுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பிசாசு கூட தீமை கிடையாது. ஹல்லேலூயா. அவனை போல ஒரு நல்லவன் வேற யாரும் இல்லை. இருக்கிறீங்களா? அவனை போல நல்லவன் வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவனா இருந்தான். யாருங்க? பிசாசு. திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகாசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி
உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். 18 வாசிக்கலாம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்கு ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியிலே மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். சரி, இப்போ ஏதேன் தோட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி, வானமும் பூமியையும் ஆண்டவர் உண்டாக்கினார் பார்த்தீங்களா, வெளிச்சம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் எதை உண்டாக்கினார்னா தேவ தூதர்களை உண்டாக்கினார். எதை உண்டாக்கினாருங்க? தேவ தூதர்களை உண்டாக்கினார். தேவ தூதர்களை 3 பிரிவாக என்ன பண்றாருன்னா உண்டாக்குறார். 3 பிரிவாக 3 கூட்ட தேவ தூதர்களாக உண்டாக்குகிறார். இந்த 3 கூட்ட தேவ தூதர்களுக்கும் ஒரு கூட்டத்தினுடைய வேலை வேற, இன்னொரு கூட்டத்தினுடைய வேலை வேற, இன்னொரு கூட்டத்தினுடைய வேலை வேற. இந்த 3 கூட்டமும் வெவ்வேறு வேலைகளை செய்வார்கள். இப்போ இதுல முதலாவது உண்டாக்கப்பட்ட தேவதூதன் யாருன்னா லூசிஃபர். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. லூசிஃபர் என்ற தேவதூதன் உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற நிறைய தேவதூதர்களை அவர்களுக்கு தேவன் உண்டாக்கி கொடுத்தார். அந்த கூட்டத்திற்கு தலைவன் யாரு? லூசிஃபர். அந்த கூட்ட தேவதூதர்களுக்கு தலைவன் லூசிஃபர். அடுத்து இன்னொரு கூட்ட தேவதூதர்களை உண்டாக்கி அதற்கு ஒரு தலைவரை நியமிக்கிறார். அந்த தேவதூதர் யாருனாக்க காபிரியேல். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. காபிரியேல். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் யாரு? காபிரியேல். அடுத்து ஒரு கூட்ட தேவதூதர்களை தேவன் உண்டாக்குகிறார். அந்த கூட்டத்தின் தலைவர் யாருனாக்க மிகாவேல். சொல்லுங்க. மிகாவேல். சரி, முதல்ல ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவரை வைக்கிறார். அவருடைய பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அடுத்து இரண்டாவதாக ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதற்கு ஒரு தலைவரை வைக்கிறார். அவர் பேர் என்னதுங்க? காபிரியேல். அடுத்து இன்னொரு கூட்டத்தை உண்டாக்கி அந்த கூட்ட தேவதூதர்களுக்கு ஒரு தலைவரை வைக்கிறார். அவர் பேர் என்னதுங்க? மிகாவேல். ஆமென். சரி, இப்போ இந்த லூசிஃபர்னுடைய வேலை என்னது அப்படின்னா தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். அடுத்து இவருடைய இன்னொரு வேலை என்னன்னா ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். என்னதுங்க? காப்பாற்றணும். காப்பாத்துகிற வேலை யாருக்கு இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. லூசிஃபருக்கு இருந்துச்சு. லூசிஃபருக்கு என்ன வேலை? மக்களை காப்பாற்றுகிற வேலை. அதுல இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற வேலை யாருடைய வேலைனா லூசிஃபரோட வேலை. ஹல்லேலூயா. இதுல 28வது அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை பாருங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இங்க சொல்லப்படுகிற வசனங்கள் எல்லாம் லூசிஃபரை தான் என்ன பண்ணுதுங்க? காட்டி கொடுக்குது. ஆமென். இவர் யாரு அப்படின்னாக்க 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அடுத்து நீ ஞானத்தால் நிறைந்தவன். அவனை போல ஞானம் இல்லை. அவ்வளோ ஞானத்தை அந்த தேவதூதனுக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு. அடுத்து பூரண அழகுள்ளவன். அல்லேலூயா. யாரு? நான் யாருன்னு கேட்டேன். எப்படி தூங்குறீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. லூசிஃபர் பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. அடுத்து அவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய வாசிங்க ஏதேனில் இருந்தவன். ஏதேனில் யார் தான் இருந்தா? பிசாசு தான் இருந்தான். அல்லேலூயா. லூசிஃபர் தான் இருந்தார்.
ஏதேன்லயே இருந்தாராம். ஹல்லேலூயா. அடுத்து அவர் மேல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணு முன்னை மூடிக்கொண்டிருந்தது. நாம வெறும் பொண்ணு மட்டும்தான் பார்த்துருக்கிறோம். அவ்வளவு விலையேற பெற்ற தேவதூதன் யாருன்னா, சத்தமா சொல்லுங்க, விலையேற பெற்ற தேவதூதன் லூசிஃபர். சரி, இன்னும் மிச்சம் இருக்கிற தேவதூதர்களுடைய வேலை என்ன? காபிரியலுடைய வேலை என்ன அப்படின்னா, காபிரியல் தேவதூதனுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய செய்திய, தேவன் மனுஷன்கிட்ட சொல்ல இருக்கிற செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிற வேலை யாருடைய வேலைனா காபிரியலோட வேலை. அல்லேலூயா. மரியாள் கிட்ட வந்து யார் பேசினார் அப்படின்னா, காபிரியல் தேவதூதன் வந்து பேசுறார். அல்லேலூயா. அவர் வந்து என்னத்தை சொல்றாரு? மரியாளே, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கும், அது பரிசுத்தமுள்ள வித்து. இது தேவனுடைய செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிற வேலை யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, காபிரியல் தேவதூதனுடைய வேலை. அடுத்து மிகாவேல் தேவதூதனுடைய வேலை என்னதுன்னா, இவர் என்ன செய்வார் என்றால், இவரும் இவருடைய கூட்டமும் என்ன பண்ணனாக்க, போராட்டங்கள்லாம் எங்க இருக்குதோ, யுத்தங்கள்லாம் எங்க இருக்குதோ அங்க வந்து நின்று அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு அவர்கள் போராடுவார்கள். அவர்கள் யுத்தத்திற்குனே நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள். இருக்கிறீங்களா? ஆனா இந்த லூசிஃபரோட வேலை என்னன்னா, எப்பொழுதுமே கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கணும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை போற்றி பாட வேண்டும். அதுக்கு தான் அவருக்கு அந்த ஞானத்தை, அந்த அழகை எல்லா தேவதூதர்களை விட இவருக்கு கொஞ்சம் அதிகம். எல்லா தேவதூதர்களை விட இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவன் கொடுத்து வச்சிருந்தார். அவருடைய வஸ்திரங்கள்ல அவ்வளவு விலையேற பெற்ற காரியங்களை வச்சிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அங்க எஸ்பி, இந்திரநீலம் போன்ற பெரிய பெரிய விலை உயர்ந்த மாணிக்கங்கள் அவர் வச்சிருக்கிறாருன்னா, அந்த மாணிக்கங்கள் விலை உயர்ந்தது இல்ல, அதை போட்டிருக்கிற அவர் தான் விலை உயர்ந்தவர். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன் நிறைய பேர் நம்ம நகையை வாங்கி போட்டுக்கிறோம்? சில இடங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு போகும்போது நம்ம நகை போடாமல் போயிட்டா நம்மளை என்ன நினச்சிருவாங்க? ஒன்றும் இல்லாத ஆளுன்னு நினச்சிருவாங்கன்னு நம்ம போட்டு போகிறோம் இல்லைங்களா? எதுக்கு? நம்ம நகை என்னன்னு காட்டுறதுக்குங்களா? நான் யாருன்னு காட்டுறதுக்கு தூக்கி போட்டு போகிறோம். அதானே உண்மை? அதானே உண்மை? மேரேஜுக்கு எதுக்கு நீங்கள் நகை போட்டு போகிறீங்க? நகை எப்படி அழகாக இருக்குதுன்னு காட்டவா போட்டு போகிறீங்க? நகையே இல்லைனாலும் எல்லாம் பேங்க்கில் அடகு வச்சுருந்தாலும் அதுக்குன்னு ஒன்று இருக்குது. கவரிங்க வாங்கி தூக்கி போட்டுட்டு ஏன் போகிறோம்? ஏய், நான் யாருன்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் நம்ம கார் புக் பண்ணி போவோம். நீங்களாம் பரவாயில்ல, நீங்களாம் பஸ்ஸில் போகிற நல்லவங்க. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, வாடகைக்கு கார் வாங்கிட்டு அது அவங்க சொந்த கார் மாதிரியே போய் இறங்குவாங்க. அல்லேலூயா. எதுக்கு? அந்த பொருள் என்னன்னு காட்டல, தங்களுடைய மதிப்பு என்னன்னு காட்டுறதுக்கு. அப்ப தேவன் அந்த லூசிஃபர் தேவதூதனுக்கு அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை போட்டதுக்கு காரணம் என்ன? அந்த விலை உயர்ந்த பொருட்கள் என்னன்னு காட்டுறதுக்கா போட்டாரு? அந்த லூசிஃபர் தேவதூதன் எவ்வளவு விலையேற பெற்றவன் என்பதை காட்டுறதுக்கு போட்டார். அவ்வளோத்தையும் தேவன் கொடுத்திருந்தார். இருக்கிறீங்களா? அவ்வளோத்தையும் தேவன் கொடுத்து வச்சிருந்தார். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, லூசிஃபர் மாதிரி ஒரு நல்ல தேவதூதனை பார்க்க முடியுமா? ஐயோ, நல்லா தான் சொல்லுங்களேன். லூசிஃபர் மாதிரி ஒரு பூரண அழகுள்ள தேவதூதன் இருக்கிறாரா? லூசிஃபர் மாதிரி ஞானமுள்ள தேவதூதன் இருக்கிறாரா? லூசிஃபர் மாதிரி விலை உயர்ந்த ரத்தின கல்ல போட்டிருக்கிற தேவதூதன் இருக்கிறாரா? லூசிஃபர் மாதிரி காப்பாற்றுகிற தேவதூதன் இருக்கிறாரா? லூசிஃபர் மாதிரி தேவனை மகிமைப்படுத்துகிற தேவதூதன் இருக்கிறாரா? லூசிஃபருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல வேற யாருக்கும் கொடுக்கல. அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தார் தேவன். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
இப்போ நல்லா இருந்த நன்மையாய் இருந்த தேவதூதன் தீமையாய் மாறுகிறான். மறுபடியும் சொல்றேன், நன்மையாய் இருந்த தேவதூதன் தீமையாக மாறுகிறான். மீண்டும் சொல்லுகிறேன், நன்மையாய் இருந்த தேவதூதன் தீமையாக மாறுகிறான். எப்படி மாறுறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அல்லேலூயா. இது ஒருவேளை நமக்கும் உபயோகப்படலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில வேளைகளில் நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க பாஸ்டர், ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, அது தீமையாக மாறிடுது. நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் திடீர்னு தீமை வருகிறது. அல்லேலூயா. அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி வருது? எதனால் அப்படி வருது? இதை கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா. நல்லா இருந்தவன் எப்படி தீமையா மாறினா? ஏன் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது? ஏன் திடீர்னு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது? ஏன் நல்லா இருந்தது தீமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. ஏன் ஏன் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புதா இல்லைங்களா? ஏன் இப்படி நடக்குது? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, ஏன் இப்படி நடக்குது? நல்லா கவனிங்க. ஏசாயாவுக்கு நேராக திருப்பி கொள்ளலாம். ஏசாயா 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசிக்கலாங்களா? 11, 12 2 வசனத்தையும் வாசிக்கலாம். முதல்ல எடுத்துட்டீங்களா? ஏசாயா 14, 11, 12. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இதுவும் யாரை பற்றி சொல்லுதுன்னா, அந்த லூசிஃபர் எப்படி தீமையாய் மாறினான் என்பதை தான் சொல்லுது. அவன் தீமையாய் மாறணும்னா அவனுக்கு நடந்தது என்னன்னா, அவனுடைய ஆடம்பரம். எது ஆடம்பரம்? அவனுடைய ரத்தன கல், மரகதம், இந்திரநீலம், எஸ்பி, பொண்ணு அதெல்லாம் போட்டிருந்தான்ல, இதெல்லாம் என்ன போயிடுச்சான்? அவன் ஆடம்பரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான் அவன் தீமையாக மாறணும்னு. அப்புறம் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. அவன் கர்த்தரை பாடி ஆராதிக்கிற தேவதூதனாக இருந்தான், அவனுடைய வாத்தியங்களின் முழக்கம் அங்கே வேலை செய்யல, அது பாதாளத்தில் போய் விழுந்துருச்சு. பாதாளத்தில் போய் விழுந்துருச்சு. அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாத்தியங்களாக, இசைகளாக இல்லை. இருக்கிறீங்களா? அடுத்து இன்னொன்று வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னா, அவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போய் புழுக்களே உன் படுக்கை ஆயிற்று. புழுக்கள் மேலே படுக்கிறான். அசிங்கம், அருவருப்பின் மேலே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அடுத்து பூச்சிகளே உன் போர்வை. இதெல்லாம் எதை காட்டுது? நரகத்தை காட்டுது. அல்லேலூயா. நரகத்தை காட்டுகிறது. அடுத்து கீழே வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இப்போ அவன் பேர் என்னன்னா விடிவெள்ளி நட்சத்திரம். அவன் பேர் என்னதுங்க? விடிவெள்ளி. விடிவெள்ளினா என்னது? என்னதுங்க? விடிய மட்டும் இருக்கிறாச்சு. விடிவெள்ளினா என்னது தெரியுங்களா? ஒளி கொடுக்கிற தேவதூதன். ஒளி கொடுக்கிற தேவதூதன், இருளிலே பிரகாசிக்கிற தேவதூதன். இருள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவதூதனாக இருந்தான். அதனாலதான் அவனுக்கு பேர் விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கெட்டு போனதுனால தான் இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமாய் வந்தாரு. இருக்கிறீங்களா? அவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியா இந்த உலகத்துல வெளியரங்கமானார். இவன் ஒழுங்கா இருந்திருந்தானா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறீங்களா? இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவன் இருளா மாறிட்டான். பரலோக வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய தேவதூதன் நரக வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல தேவதூதன் தீமையாக மாறிவிட்டான். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் என்னன்றத அடுத்த வசனமும் அடுத்த வசனமும் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். 13, 14. நான் வானத்துக்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்போ என்ன பிரச்சனை? நல்லவனா இருந்தவன் ஏன் தீமையா மாறினா அப்படின்னா, இங்க சொல்லப்படுது பாருங்க, நான், என்னது, நான் சொல்லுங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன். அடுத்து, நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படிங்கிறான். அடுத்து சொல்லுங்க, நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். அடுத்து நான் சொல்லுங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அடுத்து, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப தேவன் தானே அவனுக்கு இவ்வளவு விலையேற பெற்ற பதவிய, விலையேற பெற்ற மதிப்ப, விலையேற பெற்ற வேலையை கொடுத்து வச்சிருந்தாரு. இப்ப இவன் யாருக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்கணும்? ஹலோ, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே, அதற்காக உம்மை நான் உயர்த்துகிறேன் அப்படிதான் சொன்னோம். அல்லேலூயா. நான் உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். நான் இப்படி இருக்க காரணர் நீங்க தான். நான் இப்படி வாழ காரணர் நீங்க தான். என்னை காப்பாற்றுகிற கேருபாய் வைத்திருக்கிறது நீங்க தான். எனக்கு பூரண அழகு கொடுத்திருக்கிறவர் நீங்க தான். எனக்கு இப்பேற்பட்ட விலையேற பெற்ற அதிகாரத்தை கொடுத்தது நீங்க தான். என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தது நீங்க தான் சொல்றதை விட்டுட்டு, நான் அவருக்கு மேலாக உயர்வேன், அவருக்கு ஒப்பாவேன். நான் சொல்லுங்க, நான் என்னைக்கு நான் அப்படிங்கிற யோசனை உள்ள வந்துச்சோ, அப்போ நல்லா இருந்த லூசிஃபரு லூசு பயலா மாறிட்டான். அல்லேலூயா. என்னால தெளிவா ஒன்று சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுக்காம, அவருக்கு கொடுக்கக்கூடியதை நான் என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ, அப்போ நன்மையெல்லாம் தீமையாக மாறுகிறது. இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிசாசானவனுக்கு யாரும் சொல்லல, நீ தேவனுக்கு ஒப்பா இருந்தா நல்லா இருக்கும், நீ தேவனுக்கு ஒப்பா இருன்னு யாரும் சொல்லல. அவனை பாவத்திற்கு உள்ளாகும்படி யாரும் தூண்டல. ஹலோ, இருக்கிறீங்களா? அவனை பாவத்திற்கு உள்ளாகும்படி, பாவம் செய்யும்படி யாரும் அவனை தூண்டல. ஆனா அவனுக்குள்ளாக ஒரு யோசனை வருது. அது என்ன யோசனை? நான். அந்த யோசனை உள்ள வந்துச்சு. நல்ல தேவதூதன் பிசாசாக மாறுறான், நல்ல தேவதூதன் பேயா மாறுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கை தீமையாக மாறுகிறது என்றால், நீங்கள் உங்கள் சிந்தனைகளிலே எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டு, நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று போராடுகிறது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில தோற்று போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறார், தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், தேவன் என்னை ஆக்கினைக்கு தப்புவிச்சிருக்கிறார். எனக்காக ஒருத்தர் சிலுவையில மரித்து என் பாவத்தை அவருடையதாக ஏற்றுக்கொண்டு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நலமாக வாழ வைத்திருக்கிறார்.
நான் அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது வரணும். இதை விட்டுட்டு நான் வாழ்ந்துருவேன், நான் செஞ்சு முடிச்சிடுவேன், நான் செட்டில் ஆயிடுவேன், நானே சொல்லுங்க. இதுல தானே நம்ம தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க கரை சேர்க்க முடியாது. நீங்கள் கரை சேர்க்க முயற்சித்தீர்கள் என்றால் தோற்று போயிடுவீங்க. என் ஆண்டவர் கரை சேர்ப்பார். என் ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பார். என் ஆண்டவர் எனக்கு கார் வாங்கி கொடுப்பார். என் ஆண்டவர் என் பேங்க் பேலன்ஸ் உயர்த்துவார். என் ஆண்டவர் இந்த ஊழியத்தை பெருக செய்வார். என் ஆண்டவர் இந்த தூதர் மட்டத்தை உலகத்திற்கு வெளிச்சமாக வைப்பார். என் ஆண்டவர் இந்த ஊழியத்தை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. ஒருபோது இந்த பேயை உள்ள விட்டுறாதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நானுங்கிற பேய உள்ள விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன் நானுன்றது உள்ள வந்த உடனே நடந்தது என்னது? லூசிஃபர் என்னவா மாறுகிறான்? லூசிஃபர் என்னவா மாறுறான்? பிசாசா மாறிட்டான்ல. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னார். அல்லேலூயா. போன வாரம் ஒரு கேள்வி வந்துச்சு இதுக்கு பின்னாடி. என்னதுன்னா, அப்ப தேவன் தானே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஏதேன் தோட்டத்துல முளைக்க பண்ணாரு. அவர் முளைக்க பண்ணாம இருந்திருந்தாருன்னா அதை சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஹலோ, நல்ல கேள்வி கேட்டாங்க. நம்ம கேட்குற மாதிரி தான். எப்படி? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. நீங்க கேட்காத மாதிரியே பார்க்குறீங்க. அல்லேலூயா. நீங்க கேட்குறீங்களா, கேட்குறது இல்லையா? அப்புறம் எங்க வீட்டுக்காரரு இப்படிலாம் பண்றாருன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் அமைதியா இருக்கிறாரு? அவர் வந்து ஏதோ ஒன்று செய்யலாம்ல. செய்யலாம்ல, செய்யலாம் தானே. ஏன் செய்ய மாட்டேன்றாரு? அல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்தில் அதை முளைக்க பண்ணாம இருந்திருந்தாருன்னா இந்த பாவம் உள்ள வந்திருக்காது. அந்த ஏவாள் அக்காவும் போய் அதை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏவாள் மேல சும்மா அபாண்டமான பழி சுமந்து கொண்டே இருக்கிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஏவாள் சாப்பிட்டுட்டா, ஏவாள் சாப்பிட்டுட்டா, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சாப்பிடாம இருந்திருந்தா, அதனால இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ளார இது பெரிய போர்க்களமாவே இருக்குது. என்னன்னா, நீ ஒழுங்கா இருந்திருந்தன்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க தான் சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. நீங்க எதை கொடுத்தாலும் நாங்க அப்படியே சாப்பிட்டுருவோம் ஆச்சே. நாங்க ஆராய்ச்சி பண்றவங்கலாம் இல்லை. ஏன்னா உங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக, ஐயோ ஏவாள் தேவன் கொடுத்தவள் அப்படிங்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நீங்கள் எதை கொடுத்தாலும். ஆனா அதோட போச்சு உங்க மேல இருந்த நம்பிக்கை. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. உப்பு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்ச பிரச்சனை டைவர்ஸ்ல போய் முடியுது. காரணம் என்ன? அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் உங்க சாப்பாட்டு மேல நம்பிக்கை வரவே வேற வழி இல்லையே. அல்லேலூயா. சாப்பிட்டாகணுமே, உயிர் வாழ்ந்தாகணுமே. தேவஜனமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து தேவன் முளைக்க பண்ணினதற்கான காரணம் நீங்க பாவத்திற்கு விடுதலை ஆக வேண்டும் என்பதற்கு தான். இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு தான்.
தீமைன்னு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்கு தான் ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை முளைக்க செய்தாரு. ஏதேன் தோட்டத்தில் நான் வச்ச வெறும் நன்மை மட்டும் இல்லை, இந்த ஏதேன் தோட்டத்தில் பிசாசு என்கிற ஒரு தீமையும் இருக்கிறது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா, அந்த தீமைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், சாகவே சாவீர்கள். புரிஞ்சுதுங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் தான் பாவத்தை உருவாக்குனவன், அவன் தான் நரகத்தை உருவாக்குனவன். இப்ப அவனுக்கு நீ இடம் கொடுத்துட்டனா உன்னுடைய வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். உன் வாழ்க்கை நரகமா மாறிடும். அவன் பேச்சை கேட்டனா உன் வாழ்க்கை நரகமா மாறிடும். அவனுக்கு இடம் கொடுக்காதேன்னு கட்டளை இட்டார். ஜாக்கிரதையா இருங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. இந்த தீமை இந்த உலகத்தில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அவன் எதை பேசினாலும் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஏவாள்கிட்ட மட்டும்தான் பேசினான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு உங்களோடவும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது விளையாட்டு விஷயம் இல்லை, ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். நாம ஏவாளை திட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை யாரும் திட்டாம பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, சில நேரங்கள் அவன் பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கையில தீமைகளை அனுமதித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவஜனமே, இது விளையாட்டு விஷயம் இல்லை. அவன் பேசுறத கேட்கறதுல என்ன தப்பு இருக்குதுங்க? நல்ல கேள்வி இல்லைங்களா? அவன் பேசுறத கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேட்கறதுல தப்பு இல்லை, அதை செய்யறதுல தான் தப்பு. நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க, கேட்டுட்டீங்கன்னா அதைத்தான் செய்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாட்டி என்னங்க? இந்த ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாட்டி என்ன அப்படின்னு யார் பேசுவா? இந்த லூசு பையன் பேசுவான். யாருக்கிட்ட பேசுவான்? எங்க கிட்ட, ஏவாள்கிட்ட இல்லை, நம்ம கிட்ட வந்து பேசுவான். பேசணுன்னா நமக்கு ஆமா இல்லை, ஒரு வாரம் போகாட்டி என்ன? அதுல பாருங்க, ஆண்டவர் வந்து அதை தடுக்கவே இல்லை. ரொம்ப நல்ல ஆண்டவர். தடுத்திருந்திருக்கலாம், ஆனா தடுக்கல. ஏன் தெரியுங்களா? நீங்கள் விரும்புகிறத அவர் விரும்புகிறார். நீங்க எதை விரும்புறீங்கன்றத அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க விரும்பி தேர்ந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல புசிப்புக்கும் ருசியும் உள்ளதான சில விருட்சத்தின் கனிகளை வச்சாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சாரு. ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் ஒரு கனி. அடுத்து நம்ம வாழ்க்கையில சாவே இல்லாம இருப்பதற்கான ஒரு கனியை வச்சாரு. அடுத்தது எதை வைக்கிறாருன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப இதுல மூணையும் யார் தான் சூஸ் பண்ணி சாப்பிடணும்னா, தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்னா மனுஷன்தான். இது கர்த்தர் வந்து நீ இதை தான் சாப்பிடணும், இப்படித்தான் நான் இது மட்டும்தான் நீ சாப்பிடணும்லாம் ஆண்டவர் சொல்ல. நீ எதை விரும்புறியோ, இந்த மூணுத்துல நீ எதை விரும்புறியோ அதை சாப்பிடலாம். உன் விருப்பம்தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. நீ விரும்புகிறதற்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ மீறி போனாலும், நீ மீறி பாவம் செஞ்சாலும், நீ மீறி தப்பு செஞ்சாலும் நான் அதை தடுக்க மாட்டேன். ஏன்னா அதை நீ விரும்பி செய்யறனால உன் விருப்பம்தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கூடி நிறைய நேரங்கள்ல பாவம் செஞ்சிருவோம் இல்லைங்களா? தப்பு செஞ்சிருவோம். ஆனா தப்பு செஞ்ச பின்னாடி யோசிப்போம், ஆண்டவரே நான் இதை செய்யாம இருக்கணுமே ஆண்டவரேன்னு யோசிப்போம்.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் அந்த தப்பு செய்யறேன்னு உங்களுக்கு முன்னாலேயே தெரியும் தானே, அப்ப நீங்க அதை வந்து தடுத்திருக்கலாம் தானே. நீ அதை விரும்பினப்பா, இருக்கிறீங்களா? நீ அதை விரும்பின, நீ விரும்பாம அந்த பாவத்தை செய்யல. நீ விரும்பாம இருந்திருந்தனா அதை நான் தடுத்து இருந்திருப்பேன். நீ விரும்பினதுனால அதை என்னால தடுக்க முடியல. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பாவங்கள் வெளியரங்கமா இருக்கிறது கம்மி, அந்தரங்கமா இருக்கிறது ஜாஸ்தி. யாருக்கும் தெரியாம யோசிக்கிறது, யாருக்கும் தெரியாம செய்யறது இருக்கு. இருக்கா இல்லைங்களா? இருக்குதானங்க? ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், அதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா அதை தான் செய்யறோம். அப்ப தேவன் வந்து அதை தடுக்கலாமா கூடாதா? தடுக்கலாம். அதை செஞ்சா உங்களுக்கு அநேக தீமை இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் தடுக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க எதை விரும்புறீங்கன்றத அவர் விரும்புறார். அவர் தடுக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்கான பதில் இதுதான். ஹல்லேலூயா. இந்தியாவில் விபச்சாரம் நடக்குதா? ஹல்லேலூயா. வேசித்தனம் நடக்குதா? எத்தனை அநியாயம் நடக்குது. நரபலி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை, சின்ன சின்ன பிள்ளைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஆத்திரம் வருது. இதையெல்லாம் கண்டுக்காம இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்திரம் வருது. ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க எதை விரும்புறீங்கன்றதை அவர் விரும்புறார். அப்படித்தான் உங்களை படைச்சிருக்கிறார். அதனால அவர் வந்து அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க பாவத்துல இருக்கிறதையும் அவர் விரும்புறது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க பாவம் செய்யறத அவர் தடுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, நீங்க விரும்பினதை அவர் உங்களை விட்டு தடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா நீங்க பாவத்துல வாழ்றதையும் அவர் விரும்புகிறது கிடையாது. பாவத்தில் இருந்தோம் என்றால் நாம் தேவ ஆக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறோம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரிஞ்சுதுங்களா? இந்த பாவம் எப்படி உருவாச்சு, இந்த பாவம் எப்படி உலகத்துக்கு வந்துச்சு, இந்த பாவம் எப்படி மனுஷனை சாகடிச்சு மனிதனுடைய வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக மாற்றினதுன்னு. இப்போ ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இங்க ஒரு ஆவி வேலை செய்தான். அந்த ஆவிக்கு பேர் என்னன்னா கீழ்ப்படியாமையின் ஆவி. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாமையின் ஆவி. இந்த கீழ்ப்படியாமையின் ஆவிதான் நான் என்கிற கர்வம் கொண்டிருக்கும். இந்த நான் எப்போ வரும் அப்படின்னா, கீழ்ப்படியாமை எப்போ வருதோ அப்பெல்லாம் நான் வந்து உட்கார்ந்துக்கும். அல்லேலூயா. தலை விரிச்சு ஆடும். எப்படி சொல்லலாம்? எப்படி ஆடும்? தலை விரிச்சு தையா தக்கானு ஆடும். எது? கீழ்ப்படியாமையின் ஆவி. கீழ்ப்படிஞ்சா நானுங்கிறது இருக்காது. கீழ்ப்படியலனா நான் வந்துடும். எதுக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா
நானுங்கிறது ஆடாது. இல்லை கீழ்ப்படிதல் இல்லைன்னா நானுங்கிறது தான் ஆடும். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோமாமா. எப்படி ஒவ்வொருத்தருமே நான் நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா. நாம எதை விரும்புகிறோம்? பாவத்தை விரும்பி பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோட நேசமாய் பாசமாய் அவர்களோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். மச்சி இன்னைக்கு ஒரு பெக்கு போடலாமா? அது ஆமாம் மச்சி, இன்னைக்கு அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கூட்டு சேர்றது. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம பாட்டியெல்லாம், ஏனோ 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 எனத்தோட தான் சேரும். இருக்கிறீங்களா? கீழ்ப்படியாமை உள்ளவர்கள் யாரோ அவர்களோட தான் சேரும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல தான் சேருவார்கள். இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கீழ்ப்படியாமை இருக்குதுன்னா அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியாமை இருக்குன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? நான் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இருந்துச்சுன்னா யாரு அப்படின்னா தேவ கோப ஆக்கினையின் பிள்ளைகள். யாருங்க? தேவ கோப ஆக்கினையின் பிள்ளைகள். நான் என்றது ஒன்று உள்ள இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போன்றத 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே, எப்படி? நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். இப்ப நானுங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடப்போம். சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மாம்சம்னா என்னது? மாம்சம்னா என்னதுங்க? நம்ம சர்ச்சில் எல்லாம் நீங்கள்லாம் அதை பார்க்கல, நீங்கள்லாம் பாக்கியவான்கள். நானெல்லாம் அதை பார்த்துருக்குறேன். எப்படின்னாக்க எங்களுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்க நிறைய பேர் வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த மாம்சம் அப்படின்னு அடிப்பாங்க. இந்த மாம்சத்தை ஒடுக்கணும். எனக்கு வலிக்குது. ஆனால் அவங்க கொடூரம், நான் அடித்ததெல்லாம் கம்மி, கொடூரமாக அடிப்பாங்க. நெஞ்சா அடிச்சுக்குவாங்க. இது மாம்சம். இந்த மாம்சம் சபையில் இருக்கிற உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, இது அழிஞ்சு போகணும் அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாம்சம்னா என்னன்னு புரியாமே இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். மாம்சம் வேற, சரீரம் வேற. அல்லேலூயா. இது சரீரம், மாம்சங்கிறது வேற. மாம்சம் என்னது தெரியுங்களா? மாம்சம் நான் என்று வாழ்றோம் பாருங்க, அதுதான் மாம்சம். புரிஞ்சுக்கிறீங்களா? நானுங்கிறது ஒரு கர்வம் உள்ள இருக்குதா, கீழ்ப்படியாமையின் குணம், அதுதான் மாம்சம். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நானுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? அப்ப உள்ள யார் இருக்கிறா? இந்த லூசு பையன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த லூசு பையன் உள்ள இருந்துக்கிட்டு அவனும் கீழ்ப்படிஞ்சு தொலைல, நம்மளையும் கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, இப்போ ஆண்டவருடைய கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருக்கணும்னா தேவன் பாவம் செய்யும் போது உங்களை தடுக்க மாட்டாரு. ஆனால் நீங்கள் பாவத்தில் இருக்கிறதா அவர் விரும்புறது இல்லை. பாவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவ கோபாக்கினின் பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ இவன் வேலை என்னன்னாக்க, எப்படியாவது நீங்கள் தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாக மாறிடணும். அதுக்கு அவன் ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும். எனக்குள்ள இருக்கிற நானை தூக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் நான் பிசாசா இருந்து உங்களுக்குள்ள செயல்பட வேண்டியதில்லை, நீங்களே பிசாசா இருந்து சூப்பராக வேலை செய்வீங்க. இது யாருக்கு தெரியும்? அந்த பைத்தியக்காரனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நானுங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா அவன் உங்களுக்குள்ள வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்களே எல்லாம் செஞ்சிருவீங்க. நீங்களே தேவ கோபாக்கினின் பிள்ளைகளா வாழ்வீங்க, நீங்களே நரகத்தின் பிள்ளைகளா வாழ்வீங்க. அல்லேலூயா.
அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? மாம்ச இச்சையின்படி நடந்தோம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம மாம்சமும் நான், என் மனசும் அதுவும் நான் தான். மாம்சமும் மனசும் எதை விரும்பிச்சோ அதை செய்கிறோம் பாருங்க, அது பாவம். பாட்டி சொன்ன மாதிரி நான், அல்லேலூயா. அந்த நான் உள்ள வேலை செய்யறதுனால தேவனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையையும் கொண்டு வர முடியறது இல்லை. இருக்கிறீங்களா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. நான் இத்தனை ஆண்டுகளாக சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றம் இல்லை. பொருளாதாரத்தில் உயர்வு இல்லை, இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது. ஆதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. என் உடம்பு சரியாச்சு, அதுக்கப்புறம் பணத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு, வேலையில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நான் கொஞ்ச நாள் ஆக ஆக தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு வர 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 என்ன ஆகுது? இப்போ ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? உள்ள பிசாசு இருக்கிறான், உள்ள நான் இருக்கிறனால ஆண்டவர்னால எதையும் செய்ய முடியல. ஆண்டவர்னால எந்த அற்புதத்தையும் பண்ண முடியல. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூடி அந்த நானுங்கிறது பிசாசா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்த உடனே நான் தலை தூக்கி ஆட ஆரம்பிக்குது. அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அதிசயம் நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில மாற்றம் உண்டாக மாட்டேங்குது, பழையவைகள்லாம் ஒழிய மாட்டேங்குது, பழைய ஸ்பாவங்கள் ஒழிய மாட்டேங்குது, இதெல்லாம் போகவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் தேவன் நினைக்கிறீங்களா இல்ல வேற என்னன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த நானுங்கிறது இன்னமும் நமக்குள்ள அதிகமா வேலை செய்ய காரணம் என்ன தெரியுங்களா? இந்த நானுங்கிறது இன்னும் அதிகமா நமக்குள்ள வேலை செய்ய காரணம் என்ன தெரியுங்களா? 2ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்தை மட்டும் வாசிங்களேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்படி? இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. இவ்வுலக வழக்கம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 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 இல்ல, அப்படி சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. இவ்வுலக வழக்கம்னா என்னது தெரியுங்களா? எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அப்படியே நானும் வாழ்ந்துட்டு போயிடுறேன். இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் சாமி. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? இருக்கிற இடம் தெரியாம அப்படின்னா எப்படி வாழணும்? எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எல்லாரும் நரகத்துக்கு போறாங்க, நீங்களும் நரகத்துக்கு போறீங்களா? சர்ச்சுக்குள்ள ஏச்சில பிரச்சனை ஓடுது. அவங்க மட்டும் நேரத்துல சர்ச்சுக்கு வரல. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படி கேட்கறவங்கள பார்த்து கேட்கிறேன், அவங்க நரகத்துக்கு போறாங்க சாமி, நீங்க? அவங்க மட்டும் கோபப்படுறாங்க, நான் கோபப்பட கூடாதா? அவங்க நரகத்துக்கு போறாங்க, நீங்க நரகத்துக்கு போக கூடாதா? புரியுதுங்களா? அப்ப நமக்குள்ளர என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ இதுவும் ஒரு காரணம். நானுங்கிறது உள்ள இருக்க. எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அப்படியே நாமளும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்ப எல்லாரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வாழ்றதுக்காக ஓடல, பணத்துக்காக ஓடுறாங்க. எதுக்காக ஓடுறாங்க? அப்ப நம்மளும் எதுக்கு தான் ஓடணும்? எல்லாரும் வேலைக்கு எதுக்கு போறாங்க? இப்ப மாத்தி சொல்லணும், சம்பாதிக்கிறதுக்காக. எதுக்காக போறோம்? சம்பாதிக்கிறதுக்கு போவோம். ஒருத்தர் சும்மா வீட்டில் இருந்தா
என்னையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் சும்மா வீட்டில் இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனால் எனக்கு சம்பளம் வர்றது கிடையாது. நான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறதும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, எல்லாரும் என்னை பற்றி என்ன சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இந்த புக்கை எடுத்து படித்து அந்த புக்கை எடுத்து படித்து இந்த லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் உனக்கு காசு வந்துடுமா? நான் சொல்லுவேன், நான் காசு வரணுன்றதுக்காக வேலை செய்யலைங்க. நான் பணம் வரணுன்றதுக்காக ஊழியம் செய்யலை. நான் பணத்துக்காக ஊழியம் செய்யலை. அல்லேலூயா. ஆனால் உலகம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? பணத்தை நோக்கி தான் வேலை செய்யுது, பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் என்ன ஆயிட்டோம், எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதையே நாமளும் செய்கிறோம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறது எதுக்கு? வேலைக்கு போகிறது எதுக்கு? சம்பாதிக்க. அப்போ நம்மளும் எதுக்கு தான் போகிறோம்? அதனால தான் என்ன பண்ணுறோம், வேலையில் ஏமாத்துறோம். கரெக்டாக டைமுக்கு போகிறது கிடையாது. அல்லேலூயா. அங்கே உள்ளே போய் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது இல்லை. இருக்கிறீங்களா? அங்கே உங்களுக்கு 50% வேலையை கொடுத்துருக்குறாங்கன்னா எத்தனை சதவீதம் செய்வோம் அப்படின்னா, ஒரு 20% செஞ்சுட்டு 30% செஞ்ச மாதிரி காமிச்சிட்டு வந்துடுறோம். ஏன்னா பணத்துக்கு வேலை செய்யறதுனால. விஷயம் புரியுதுங்களா? ஆனால் ஒரு நோக்கத்துக்காக வேலை செஞ்சு பாருங்க, உங்கள் பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் பணத்துக்காக வேலை செய்யலை, ஆனால் நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறனால பணம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. நீங்கள்லாம் இப்படிப்பட்ட இடத்துல உட்கார மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீட்டு போட்டு உட்கார வைக்க போகிறோம். அழகாக வந்து உட்காந்து தூங்குறதுக்காக இல்லை, நல்லா வசதியாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க. அல்லேலூயா. இன்னும் உங்கள் காதுகளுக்கு இனிமையான சத்தத்தை கொடுக்கிற நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இங்கே வரப்போகுது. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இத்துணூண்டு டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளேவாக மாறப்போகுது. அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இந்த தூதர் மட்டும் அநேக சுவிசேஷத்தை கொண்டு செல்ல போகுது. காரணம், நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யறது மாதிரி செய்யல, நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. நான் ஏன் என்னை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன்னா, ஆவியானவர் சொல்கிறார், இந்த சாட்சிகள்லாம் உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்னை பாஸ்டராக மதிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. இப்போ எல்லாருமே என்னை பாஸ்டராக மதிக்கிறாங்க. அல்லேலூயா. இது பெரிய சாதனையானா இது பெரிய சாதனையே கிடையாது. அல்லேலூயா. என்னை எத்தனை இடங்களுக்கு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க தெரியுங்களா? ஏகப்பட்ட இடத்துக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடுற இடத்துலலாம் என்னன்றாங்க, இதை தரேன், அப்புறம் அதை தரேன், உங்களை அப்படி பண்ணிடுறேன், உங்களுக்கு இந்த சர்ச்சை கட்டி கொடுத்துட்றேன், உங்களுக்கு இடம் இருந்தால் போதும், அது இருந்தால் போதும், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் எல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி சொன்னாலே நான் போக மாட்டேன். அப்படி சொன்னாலே போக மாட்டேன். இருக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு தெரியும், அது என் மாம்சம். அல்லேலூயா. என்னைக்கு நான் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் எல்லாரும் போகிற மாதிரி நானும் போகிறேனோ, அந்த இடத்துல நான் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தில் தோற்று போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நன்மையில் வாழ வேண்டிய நீங்கள் தீமையில் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் மாம்சம். மாம்சத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா நான். அல்லேலூயா. அந்த நான் பண்ணுற வேலை தான் இத்தனை வேலை. அல்லேலூயா. இந்த மாம்சத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாங்களா? எது எதெல்லாம் மாம்சம்னு பார்த்துடலாங்களா? திருப்பி கொள்ளலாம். கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும், 19லிருந்து 21 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை,
பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. போதுங்க. இந்த நான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இங்க வருகிற இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு யோசித்து பாருங்க, நல்லா புரியும். விபச்சாரம் எதனால நடக்குது? நானுங்கிற பேய் உள்ள வந்து ஆடுது, அதனால விபச்சாரம். ஹல்லேலூயா. வேசித்தனம் ஏன் நடக்குது? நானுங்கிற பேய் உள்ள வந்து ஆடுது, அதனால வேசித்தனம் நடக்குது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் அந்த குடும்பத்தில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயம் உள்ள இருந்துச்சுன்னா இந்த நான் உள்ள வந்து இந்த வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்யுன்றீங்களா? அதை செய்யாது. தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படின்னா செய்யாது. இது நானே ராஜான்னு வாழ்ற வாழ்க்கை அப்படின்னாக்கா அது பிரச்சனை. புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. என்னதுங்க விக்கிரக ஆராதனைன்னா? என்னது? நானே என்னுடைய கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஹலோ, கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம் தேவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன். தேவன் ஒருவர் தான். இல்ல, இவரு கிடையாது. எனக்கு நானே தேவனை உண்டாக்கிக்கிறேன். அந்த நான் உள்ள வரனால தான் விக்கிரக ஆராதனை வருது. விக்கிரக ஆராதனை என்ன நினைக்கிறீங்க? நீங்களே உங்களுடைய கடவுளை உருவாக்குவதற்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. நீங்க எப்படி கடவுளை உண்டாக்குறீங்க? இப்ப சொன்ன டப்புன்னு சொல்லுவீங்க பாருங்க, காசே தான். அடுத்துடா, செய்யும் தொழிலே தெய்வம்டா. இப்ப எதுக்கு உண்மையா வேலை செய்யும்? தெய்வத்துக்கு போயிட்டு டீ செடியை உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் சம்பளம் அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் இந்த வேலையை தேவன் எனக்கு கொடுத்தார்னு வேலை செஞ்சு பாருங்க. உங்க வேலையில நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 10 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் கோடீஸ்வரரை போல வாழ்வீங்க. அல்லேலூயா. இல்ல நானுன்னு நீங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு வாழ்ந்தீங்கன்னா நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பிச்சைக்கார மாதிரி தான் வாழ்வீங்க. இது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட ஒரு மாசத்துக்கு என் கூட இருந்து பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணுற செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். எனக்குன்னு நான் செலவு பண்ணிக்கிற செலவு எவ்வளோ தெரியுங்களா? இவ்வளோ கஞ்ச பிஸ்னாரியாவா இருக்கிறீங்க பாஸ்டர்னு நீங்கள் கேட்பீங்க. அவ்வளோ கஞ்சனாவா இருக்கிறீங்க. எவ்வளோ தெரியுங்களா? 50 ரூபாய். அதுவும் எதுக்கு தெரியுங்களா? சோப்புக்கு. எதுக்கு? அப்ப மிச்சம்லாம் என்ன பண்றீங்க? மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் போடுறேன். இன்னும் 1 ரூபாய் வந்துச்சுனாலும் இன்னும் 1 ரூபாய் அங்க எப்படி போடலாம்? தேவனுடைய ஊழியத்தில் எப்படி செய்யலாம்? இன்னும் எப்படி இந்த ஊழியத்தில் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம்? இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம்? இன்னும் எவ்வளோ பணம் வந்தாலும் அதில் எப்படி? அதுதான் என் யோசனையா இருக்குதே தவிர எனக்குன்னு யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், 50 ரூபா சோப்புல இருந்து கர்த்தர் என்னை 500 ரூபா சோப்புல குளிக்க வைப்பார். 500 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி குளிப்பேன் நான். அல்லேலூயா. 1 லட்சம் ரூபா பெட்டில் படுப்பேன் நான். அல்லேலூயா. 7 கோடி ரூபாய் காரில் போவேன் நான். அல்லேலூயா. நான் போவேன்னா நீங்கள்லாம் சும்மா உட்காந்துருப்பீங்களா? அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போக போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்க வராது. நானுன்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்படின்னா வாங்குங்க, நானும் போவேன். ஏன்னா நானுன்னு வாழல, தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு நான் வாழ்றேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நானு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
நான் சம்பாதிக்கணும், நான் வீட்டை கட்டணும், எனக்குன்னு கடவுளை நான் தேர்ந்தெடுத்துக்கணும், எனக்குன்னு அப்படியே நானுன்னு வாழ்றதுனால எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அப்படியே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டி பீப்புள், நிறைய பேர் எப்படி வாழ்றாங்கன்னா நான் என்று தான் வாழ்கிறார்கள். ஆனா கொஞ்சம் பேர் மைனாரிட்டி பீப்புள் எப்படி வாழ்றாங்க தெரியுங்களா? இவைகள் எல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்தவைகள். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? மைனாரிட்டி. என்னது? சிறுபான்மை மக்கள். உங்களுக்கெல்லாம் புரியல, அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சா சரி. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எத்தனையோ முறை சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். சொன்ன அத்தனை பேரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா அவங்களால வர முடியாது. ஏன்னா இந்த மெஜாரிட்டியை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம். மெஜாரிட்டி மைனாரிட்டியை. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக வாழ்கிறவங்க, அவங்க நானுன்னு வாழ்கிறவங்க. அல்லேலூயா. நம்ம பரலோகம் போகிறதுக்காக வாழ்கிறவங்க, அவங்க இங்கேயே நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால் நமக்கு ஒரு ஆசை என்ன, தேவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாவது அவர்கள் விடுதலையாகி இந்த மைனாரிட்டி பக்கம் வரணுங்கிறது தான். இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்றதுனால தான் அவர் இன்னும் வராமல் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த மனு குலத்தில் பிறந்திருக்கிற ஒரு மனுஷன் கூடி நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன விரும்புறாரு? எந்த மனுஷனும் நான் இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு விரும்புறாரு. அல்லேலூயா. நானுன்னு யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நீங்க ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கத்தான் இந்த நானுங்கிறது உங்களை விட்டு போகும். நான் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? நானுங்கிறது உங்களை விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆங்கிலத்தில் எல்லா எழுத்துக்களும் பெரிய எழுத்துக்கள் இருக்கு, சின்ன எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்னு இருக்குது. புரியலனாலும் கேளுங்க, புரிஞ்சிடும் கடைசியில். இதில் எல்லா எழுத்துமே பெரிய எழுத்துக்களாகவே எழுத முடியாது. முதல்ல எழுதுகிற எழுத்து மட்டும்தான் பெருசாக இருக்கும். அடுத்து எல்லா எழுத்துக்களும் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன எழுத்துக்களில் எழுத ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்போ அந்த எழுத்தை எழுதினாலும் அது மட்டும் பெரிய எழுத்தாவே நிற்கும். அது என்னன்னா ஐ அப்படின்னா நானுன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஐங்கிற வார்த்தை மட்டும் நான் சின்னதை ஆகவே மாட்டேன்னு நிற்கும், ஒத்த காலில் நிற்கும். அல்லேலூயா. நான் என்னை தாழ்த்தி கொள்ள மாட்டேன், நான் அப்படியே நிற்பேன், அப்படியே தாழ நிமிர்ந்து நிற்கும் ஐ. இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்குள்ள ஐ இருக்கலாம், ஐ இருக்கலாம், நான் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நானுங்கிறது நம்மளை விட்டு போகணும். அல்லேலூயா. நானுங்கிறது போயிட்டாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். நானுங்கிறது போயிடுச்சுனாலே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். நானுங்கிறது போயிடுச்சுனாலே தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து விடுவார்னு அர்த்தம். நானுங்கிறது போயிடுச்சுனாலே நம்முடைய நல்ல வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஐ நேரா நின்றுட்டு இருக்குதா? ஐ நேரா நின்றுட்டு இருக்குதா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு ஜெபம் பண்ணலாங்களா? கலாத்தியர் 2வது அதிகாரம். கலாத்தியர் 2வது அதிகாரம், அதில் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். I am not Christ in me. Hallelujah. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்.
ஐயில்ல ஐ என்னவா மாறணும்னா சியா மாறணும். சொல்லுங்க, ஐயே சியா மாறணும். சரி, எந்திரிச்சு நில்லுங்களேன் ஒரு நிமிஷம். இது ஐ, நான் நிக்குது பாருங்க எப்படின்னு. ஹல்லேலூயா. இப்ப நான் என்னவா மாறணும்? கொஞ்சம் இப்படி குனிஞ்சு பாருங்க, சியா மாறுதா? ஹல்லேலூயா. நான் எனக்கு விரும்பினதை செய்யாம அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்வேன். சியா மாறணும். ஹல்லேலூயா. நான் வாழாம அவருக்காக வாழ்வேன். அப்படி சியா மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த உலக வழக்கத்தின்படி வாழாம நானே அவருடைய வழக்கத்தின்படி வாழ்வேன். அப்படி மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவஜனமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாம இருக்க காரணம் என்னன்னா, நானுன்னு நிக்கிறதுனாலதான். சியா மாறி பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எஸ்.